Hi guys, welcome back to our channel Kichu Sabi. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கவர்மெண்ட் செக்அப் போக போகிறோம். போய் நம்ம வந்து நோட்டு தாங்க போட போகிறோம். செக்கப்னு சொல்லிட்டு நோட்டு தான் வந்து போட போகிறோம். நம்ம வந்து இப்போது இது என்னென்ன என்ன சொல்லியிருக்காங்கன்னா நோட்டு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேங்க் புக் என்ன சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டைமே வந்து எந்த அமௌண்ட்டும் வரல. அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க காசு வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது லாஸ்டா வர்ற 10,000 வந்து கண்டிப்பா வராது, ஏன்னா கவர்மெண்ட்ல நான் பார்க்கல. ஆனா இடையில வர்ற அந்த 4,000 ரூபாய் வந்திருக்கணும். இப்ப வரையும் ஒரு சல்லி பைசா கூட பாத்தீங்கன்னா வந்து ஆகவே இல்லை. நாங்களும் ஆனா அது பெருசா கண்டுக்கல, ஏன்னா அக்காவுக்குலாம் உடனே ஆச்சு, எனக்கு ஆகல. ஸோ பரவாயில்லன்னு விட்டுட்டோம். இந்த டைம் வந்து கேட்டுதான் வந்து கொடுப்போமே, காசு வந்தா மட்டும்தான் பேங்க் அக்கௌண்ட், இல்லைன்னா கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இப்போ ஆக்சுவலாக நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தான் போடலான்னு இருந்தோம். ஆனால் அவங்க தான் வந்து வந்துருங்க, அதெல்லாம் டைம் ஆகிடுச்சு, அதாவது ஃபஸ்ட் செக்கப்லாம் முடிஞ்சிச்சுல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லிட்டாங்க. ஸோ வந்து இப்போ போயிட்டு நம்ம துறையேறி தான் வர சொல்லியிருக்காங்க. அங்கே போயிட்டு நம்ம நோட்டு போட்டுட்டு வரப்போகிற விளாக் தான் பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி போன டைம் மாதிரி தான் இந்த டைமும் இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு எந்த மாற்றமும் இருக்காது. காலையிலே வந்து மேடம் வாமிட்டு இந்த நிலைமையில ஜூஸ் கொடுத்தாங்களேன்னு ஆன்ட்டி பாவம் ஆசையாக போட்டு கொடுத்தாங்க. குடிச்சு ஒரு செகண்ட் ஆகல, அப்படியே போய் எடுத்துட்டேன். எல்லாமே வாமிட்டு. அதுக்காக மறுபடியும் ஜூஸ் குடிச்சு வயிற்று செக் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க பிபி செக் பண்ணும்போது எதுவுமே இல்லைன்னா ஒரு மாதிரி லோ பிபி ரொம்ப காமிச்சிடும். அதனால தான் வந்து இந்த தடவை ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு லோ பிபியில் தான் போயிட்டுருக்கு. ஸோ வந்து எனர்ஜி ஏற்றுறோம் 3 மாதத்துக்கு. அது எப்பவுமே லாஸ்ட் டைமே வந்து ஃபஸ்ட்டு 3 மந்த் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 3 மந்த் நெக்ஸ்ட் 7 மந்த் நல்லா ஒரு சாப்பிட்டு நல்லா ஒரு உடம்பு ஏற்றிட்டாங்க. மாதம் 2 கிலோ ஏற்றுறேன் கரெக்டாக. இந்த தடவை என்ன ஆக போகுது தான் தெரியல, எத்தனை கிலோ ஏற்றுறது. ஸோ பார்க்கலாம். ஸோ ஓகேங்க, இப்போ போயிட்டு அங்கே போயிட்டு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது, நியூ ப்ரொசீஜர் வந்திருக்கா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்ட் நோட்டு போட்டிங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவங்க ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. நோட்டு போட்டு வந்து நாங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு போனோம், ஏன்னா அவங்க என்னென்ன கேட்குறாங்களே தரல, எல்லாத்தையும் அள்ளி போட்டு தான் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ வந்து பார்க்கலாம் என்னென்ன கேட்குறான்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு, நம்ம போயிட்டு அங்கே நோட்டு போட்டு வரலாம், வாங்க போகலாம். ஸோ கேஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நோட்டு போட்டு முடிச்சிட்டோம். என்னடா வீட்டிலேருந்து கிளம்புனீங்க, வீட்டிலே இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. அந்த இடத்துல வந்து எங்களால் வீடியோ எடுக்க முடியல அவ்வளோவா. ஏன்னா நிறைய பேர் குழந்தைங்களை வச்சுட்டு இன்ஜெக்ஷன் போகிறதுக்காக நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய ப்ரைவசியை வந்து நம்ம கிடைக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து வீடியோ எடுக்கலை. நாங்கள் சொன்ன மாதிரியே வந்து போன ப்ரெக்னென்சிக்கும் இந்த ப்ரெக்னென்சிக்கும் நிறைய ப்ரொசீஜர் வந்து மாறி இருக்கு. அவங்க சொன்னாங்க மாறிட்டு இருக்கு, 1-2 மாறல, நிறைய விஷயம் மாறி இருக்கு, சிஸ்டமே மாறி இருக்கு, இந்த மாதிரி நிறைய மாறிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நோட் அங்கே இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து நான் இன்றைக்கி தான் வந்து இவங்க ஊருக்கு போகிற வீடியோ வந்து லைவ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து அது வந்து ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி எடுத்த வீடியோ. 28 வியாழக்கிழமை வந்து நம்ம வீடு பால் காய்ச்சணும், அதுக்கு தான் அம்மா வந்திருந்தாங்க. சனிக்கிழமை வந்து ஊருக்கு அவங்க வந்து போனாங்க. ஸோ அப்போ வந்து எடுத்த வீடியோ அது. ஆக்சுவலாக வந்து அது அப்போ எடுத்த வீடியோ. அதை வந்து நான் இன்றைக்கி தான் வந்து பப்ளிஷ் பண்ணேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இருந்துச்சு, அது என்னால் அது பேசும்போது வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நான் அகைன் எடுத்துட்டு இந்த வீடியோ வந்து அந்த வீடியோவில் அழுத்தி சொல்லியிருந்தோம். அடுத்த வீடியோ ஒரு சம்பவமான வீடியோ, ஆனால் அது முன்னாடி எடுத்த வீடியோன்னு சொல்லி நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ வந்து அந்த இன்னைக்கு லைவ் பண்ண வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ஆக்சுவலாக வந்து இந்த செக்கப் போயிட்டு வந்து நாங்கள் கமெண்ட்ஸ்லாம் செக் பண்ணோம். சும்மா கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேனே, வீடியோ லைவ் ஆயிடுச்சு. பக்கம் திரும்பிட்டீங்க. முதல்ல வந்து தயவு செஞ்சு சொல்கிறேன், கெஞ்சி கூத்தாடி சொல்கிறேன், வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். தப்பு தான், நாங்கள் ஆனால் போகணுன்னு நினச்சது. ஆனால் அது எதுக்காக வந்து போகலான்னு வந்து முடிவு பண்ணோன்னா, நான் வீட்டுக்குள்ளேயே இருந்தால் அவள் என்னை பார்த்து வந்து கேட்குறா அப்படின்றதுக்காக தான். அதுவும் நைட்டில் தான் கேட்குறா, பகலில் கூட கேட்கல. அது இல்லாமல் என்னோட உடம்பு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இல்லை, நல்லா ஒட்டி போச்சு. ஏன்னா இங்க வந்து சரியான வேலை, சாமான கழுவுறாங்க, துணி துவைக்கிறாங்க, வீடு ஒழுங்கா பார்க்காம அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நான் படுக்கையா தான் இருக்கிறேன். எனக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, எனக்கு ஃபுட்டு வந்து செட் ஆக மாட்டேங்குது இந்த இடத்துல, அவ்வளோதான். நான் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அம்மா வந்து எப்படின்னா நான் அம்மாவை தான் டிமிக்கி கொடுப்பேன் சாப்பாடு விஷயத்தில். ஆன்ட்டி என்னை மிரட்டியாச்சு சாப்பிட வச்சுருவாங்க. அம்மா உடனே சொன்னாங்க ஆன்ட்டிகிட்ட வந்து, நான் கூட்டிகிட்டு போகிறேன், நான் அங்கே போய் வச்சு சாப்பாடு கொடுத்துட்றேன், அவளை குண்டாக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 10 நாள் அனுப்புங்கன்னு அம்மா தான் படுத்துனாங்க. சரி அப்படியே ஆன்ட்டி என்ன சொன்னாங்கன்னா, சரி ஃபீடிங் மறக்கிறதுக்கோ ஒரு இதாக இருக்கும். ஆனால் அவங்க என்னை விடுறதுல சுத்தமாக அங்கிளுக்கும் ஆன்ட்டிக்கும் வந்து இஷ்டமே இல்லை. ஆனால் வந்து அம்மா வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்றதுனால ஆன்ட்டி வந்து போகாதன்னு ஒரு டைமுக்கு மேலே சொல்ல முடியாது, ஏன்னா அம்மா கேட்குறாங்கன்றதுனால. சரிம்மா போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து என்னால் முடியலை போக. வந்து நான் வந்து போன ஊருக்கு, அதை ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா எல்லோரும் வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்க்காம இந்த பாருங்க இப்போ ஒரு
எப்படி உங்களுக்கு எல்லாம் மனசு வருது, ரொம்ப வாஸ்ட் அப்படின்னு. நான் எங்கம்மா போனேன், நான் தான் அழுத பிடிச்சி திருப்பி வந்துட்டேனே. ஸோ வந்து நான் வந்து போகல. நிறைய பேர் வந்து பாதியிலே வீடியோ பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபுல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஏங்கிடுவாங்க. நிஜமா எனக்கு அப்போ அந்த செகண்ட் அது எல்லாமே தான் தோணுச்சு. பாப்பா விட்டு போனா பாப்பா ஏங்கிடுவா அப்படின்லாம் தோணுனதுனால தான் வந்து நான் போகல. நான் உடனே வந்து இறங்கிட்டேன். இப்பயுமே ஸ்ரீ வந்து இருக்கா, என்னை பார்க்குறா, அப்பப்போ அவளுக்கு ஞாபகமும் வருது. ஆனால் நாங்கள் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் ஞாபகம் வந்து என்கிட்ட வராலோ அப்பெல்லாம் யாராச்சும் ஒரு ஆள் வந்து தூக்கிட்டு வெளில போயிடுவாங்க. உடனே நைட்டில் வந்து நான் மட்டும்தான் இங்கே தூங்குறேன். பாப்பா வந்து என் கூட தூங்குறது இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து ஃபீடிங் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் மேலே ஆயிடுச்சு. அவங்க வந்து சுத்தமாக ஃபீடிங் எடுத்துக்கிறது இல்லை. இவங்க பார்க்கும்போது ஞாபகம் வருது, அப்படியே இருக்கும்போது நாங்கள் தூக்கிட்டு அப்படியே 5 நாள் ஆகியும் இன்னும் வந்து அவன் மறக்கல. அதான் மெயினான விஷயமே. 5 நாள் ஆகியும் மறக்காததுனால இவங்க வெளியில தூக்கிட்டு போறது அந்த மாதிரி வந்து பண்ணியாச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் ஃபீடிங் எடுத்துக்கல. அதே மாதிரி வந்து அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. ஒரு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண முடியல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த போகல சிஸ்டர் அப்படின்னு போய் பண்ணிட்டு இவங்க வந்து போகல, இங்கே தான் இருக்காங்க. ஓகேங்களா? அந்த வீடியோட எக்ஸ்பிளனேஷன் அது பழைய வீடியோ. அது எடுத்தே வந்து இப்போ ஒரு வாரம் வந்து இதோ நாளையோட வந்து ஒரு வாரம் வந்து ஆக போகுது. நம்ம எல்லா வீடியோவுமே ரொம்ப லேட்டாக தான் அப்லோடே வந்து பண்ணிட்டு இருக்கோம். எடிட்டிங் இஷ்யூ ஆகுது, எனக்கு ஹெல்த் இஷ்யூ, இவங்களுக்கு வந்து வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி மாறி இருக்கிறதுனால இந்த வீடியோ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமா பார்ப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. இது வந்து நான் இன்னைக்கு எடுக்கிறோம்னா இந்த வீடியோ கண்டிப்பாக நாளைக்கு வந்துடும். இந்த வீடியோ கொஞ்சம் சீக்கிரமா, ஏன்னா இதுக்கப்புறமா வீடியோஸ் இல்லை எங்களோட ஸ்டோரேஜ், அதனால வந்து எடுக்கிற வீடியோ போட்டுருவேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நோட்டு போகிற வீடியோ தேவையில்லாமல் அந்த வீடியோ பார்த்து கமெண்ட்ஸ் படிச்சு இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ வந்து சொல்ல வேண்டிய நிலைமையாச்சு, ஏன்னா இப்போதானே நடந்துச்சு, அதனால சொல்ல. சரி, கன்க்ளூஷன் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஊருக்கு போகல, இங்கே தான் இருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் பாருங்க. ஆமா, வேப்பிலை வந்து தடவுங்க, வேப்பிலை வந்து கொடுத்தீங்கன்னா குடிக்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்றீங்க. ஸ்ரீ வந்து அப்படி கிடையாது. அவ வந்து வேப்பிலையெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவாடி ஜாலியாக குடிக்க ஆரம்பிச்சிட்டா. அதனாலதான் வந்து இப்போ என் பக்கத்திலே விடாம இருக்கிறது. நிறைய பேர் சொன்ன கமெண்ட் என்னன்னா, வேப்பிலை வச்சிங்கன்னா கிட்டேயே வரமாட்டாங்க, அவங்க பேபிக்கு அவங்க அதான் பண்ணாங்க, கிட்ட வரலன்னு. இவெல்லாம் அசால்ட்டு கசப்பா இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டி ஜாலியா இருக்கிறா. ஸோ அதனால வந்து அதுவும் ட்ரை பண்ணோம், ஒர்க் அவுட் ஆகல. இப்போ வந்து தள்ளி வச்சு அப்படிதான் நாங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட 5 days மேலே ஆயிடுச்சு. ஸோ அவங்க ஃபீடிங் எடுத்துக்கிறது இல்லை, பிரச்சனை இல்லை அது வரைக்கும். ஓகே, நம்ம அந்த டாபிக் எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து நோட்டு போட்டாச்சு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போன ப்ரெக்னென்சியில் பிளாக் அண்ட் ஒயிட் நோட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா கலர் நோட்டு. இந்த கார்டு அதாவது எப்படின்னா, போன தடவை வந்து எனக்கு கார்டு இல்லைன்னு சொல்லிட்டு ஜெராக்ஸ் கொடுத்தாங்க. எனக்கு அது வருத்தமா இருந்துச்சு. என்ன எனக்கு மட்டும் ஜெராக்ஸ், அக்காவுக்குலாம் ஏன்னா கார்டு கொடுத்தாங்க. அந்த ஜெராக்ஸ் உள்ளதான் இருக்கும். ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கலராக கார்டு கொடுத்துட்டாங்க. நாங்கள் என்ன நினச்சி இங்கே பாருங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி அப்போ அந்த இது கொடுத்தாங்க. அதை காமி, இது ஃபர்ஸ்ட்டு, செகண்ட். இது இப்போ வந்து கார்டு கொடுத்துட்டாங்க, கலராக இருக்குது. அதாவது இது அட்டை, அது வந்து பேப்பர், இது வந்து அட்டை. இதுலேயே வந்து எல்லா டீட்டெயில்ஸும் எழுதி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டைம் வந்து தெளிவாக கேட்டேன், காசு வருமா, ஒரு தடவை வரல, அதனால இந்த தடவை வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவங்க உடனே வந்து இந்த டைம் பார்க்கலாம், மோஸ்ட்லி இந்த டைம் அதாச்சும் போன டைம் இந்த சிஸ்டம் வேறையா, பட் இந்த டைம் இந்த சிஸ்டம் வந்து வேற. ஏதோ வந்து அப்ளை பண்ணி பார்க்குறேன், நீங்கள் எல்லாம் கரெக்டாக அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. நோட் எங்க இப்போ புது நோட் எடு. அவங்க புது நோட்லேயே பின்னாடி எதுவும் எழுதி கொடுத்துருக்காங்க. இது வந்து நெட் சென்டரில் போயிட்டு எங்ககிட்ட இன்னும் ரேஷன் கார்டு இல்லைன்றதுனால வந்து அவங்க நம்பர் இருக்கு இதில். ஸோ இல்லை அது காட்டில் நான் இப்போ நான் தான் படிக்கிறேன். ஏதோ ஷர்மா கார்டு, ஷர்மாவா இது ஈஷராம் கார்டு ஏதோ ஒன்று சம்திங். அது வந்து நான் என்னென்னு சொல்ல டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கார்டு வந்து அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா நாங்கள் வந்து ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணலாங்க, அதனால் வந்து நீங்கள் அதை எடுத்துகிட்டு வாங்க. ஆனால் இந்த டைம் கண்டிப்பாக வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும். அதாச்சும் 6ஆம் மாதத்துக்கு முன்னாடியே 6ஆம் மாதத்துக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகிடும். போன வாட்டி இந்த சிஸ்டம் வேறு, இந்த டைம் வந்து எல்லாமே மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 33 இருக்கும்போது தான் அண்டர் வெயிட் தான், 38 இருந்தாலும் அந்த அண்டர் வெயிட் தான். 45 கீழே இருந்தாலே அண்டர் வெயிட் தான். ஸோ இந்த டைம் வந்து அண்டர் வெயிட்னு சொல்லிட்டு போட்டாங்க. இல்லை ஆக்சுவலாக இவங்க வந்து 48 இருந்து அப்படியே கம்மி 43 இருந்தாங்க. இப்போ கன்ஃபார்ம் ஆனதுலேருந்து ஃபுல்லாக வாமிட்டு, சரியாக சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லீனிட்டாங்க. 38 நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் நல்லா குண்டாக இருக்கும். இப்போ ரீசெண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா மூஞ்செல்லாம் டொக்கு வந்துருக்கும். ஏன்னா வந்து ஃபுல்லாக வாமிட்டு, சாப்பிட்றது இல்லை, அதனால வந்து இது மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து நம்ம நோட்டு போட்டாச்சு. இது வந்து புது நோட்டு. நான் என்ன நினச்சேன்னா பழைய நோட்லேயே வந்து எழுதி கொடுப்பாங்கன்னு நினச்சேன். ஏன்னா என் கூட ஹாஸ்பிட்டல் வந்து அக்காங்கெல்லாம் வந்து செகண்ட் ப்ரெக்னன்சிக்கு ஏதோ இது வந்து அவங்களும் பேப்பர் தான் வச்சுருந்தாங்க. பேப்பர்லேயே செகண்ட் ப்ரெக்னன்சிக்கு வந்து எழுதி வச்சுருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து புதுசாக கொடுத்தாலே ஜாலியாகிடுச்சு. இதை பார்க்குற கடைசியில் புது நோட்டு போட்டாங்க.
புதுசாக வந்து அட்டையும் கொடுத்துட்டாங்க. ஆனால் இங்கேயும் அங்கேயும் சேம் நம்பர் தான் எழுதியிருக்காங்க. இது ரெண்டுத்துலேயுமே வந்து ஒரே நம்பர் தான் எழுதியிருக்காங்க. ஆமாம், அந்த ஆர்ஹெச்ஐ ஆர்சிஹெச்ஐ ஐடின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஐடி இருக்குது. அது வந்து ஒன்றா எழுதியிருக்காங்க. எப்போ செம்ம ஹீட்டாக இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ உள்ள நியூ சிஸ்டம் என்னன்னா எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் நான் போன டைம் எடுத்துகிட்டு போனேன். என்னோட ஆதார் கார்டு 2 காப்பி, இவங்க ஆதார் கார்டு 2 காப்பி, ரேஷன் கார்டு 2 காப்பி. ரேஷன் கார்டு இல்லையே அம்மா எப்போ திரும்ப கேட்காதீங்க. நம்ம அதாச்சும் எனக்கு இங்கே இருக்குல்ல அந்த ஒரு ரேஷன் கார்டு 2 காப்பி இல்லை காப்பி. அதுக்கப்புறம் வந்து இவங்க ஃபோட்டோ 2, அதுக்கப்புறமா பேங்க் புக்கு பாஸ்புக் வந்து ஒரு 2 காப்பி. எல்லாமே 2 காப்பி எடுத்துட்டு போச்சு. 500 rupees. ஆமாம், ஒரு 500 rupees வந்து சார்ஜ் பண்ணாங்க. அது வந்து அந்த நோட்டுக்கு ஏதோ ரெஜிஸ்டர் ஃபீஸாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து அது கொடுத்தாச்சு. ஸோ எல்லாத்தையும் முடிச்சு இந்த அட்டையும் வந்து கையில் கொடுத்துட்டு வர்ற செவ்வாய்க்கிழமை போயிட்டு சின்ன மோட்டூர் வந்து போக சொல்லிட்டாங்க. ஸோ இவ்வளோதான் வந்து இப்போதைக்கு நோட்டு போட்டது, வேற எதுவும் இல்லை. இப்போ கிடையாது, இன்னும் 1 month கழிச்சு வர சொன்னாங்க. அதே மாதிரி ஸ்கேனுமே வந்து அடுத்த வார கடைசியில் வந்து போக சொன்னாங்க. எல்எம்பி வந்து பார்த்தீங்கன்னா 12/5/2024. அதுக்கப்புறமா இடிடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டீங்க எல்எம்பி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. போன வீடியோக்கும், அதாவது இந்த ஊருக்கு போன வீடியோக்கும் முந்தின வீடியோவில் வந்து பார்த்தேன். எல்எம்பி வந்து May 12 வந்து நோட்டு போட்டாச்சு. அவ்வளோதான் வந்து இந்த வீடியோ. மற்றபடி வந்து அவங்க ஓடிபி வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நம்ம ஷேர் பண்ண முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை செக்அப் தான் வந்து பார்ப்போம். இன்றைக்கினா ஃப்ரைடேவா, இன்னும் சாட்டர்டே சண்டே மண்டே 3 days இருக்குது. 8 o'clockலாம் கிளம்பி போகணும். ஸோ ஓகேங்க, பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ போய் கொஞ்சம் முழுசாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு. யாரும் திட்டாதீங்க, ஊருக்கு போகலை. இவங்க பக்கத்துலேயே தான் இங்கே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. பசியாக வந்துருச்சு. சரி ஓகே, நான் போய் சாப்பிட்றேன். ஏன்னா இப்போ ஹாஸ்பிட்டல் போய் ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துட்டோம். நான் இவ்வளோ தெம்பா உட்காந்துருக்கேன்னா அப்பயே நீங்கள் யோசிக்கணும். நான் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கேன். ஏன்னா இவங்க நான் அந்த எதுவுமே டாக்குமெண்ட்லாம் எடுத்துன்னு போலையா, இவங்க வீட்டில் இருந்து விட்டு சாப்பிட வச்சிட்டேன். நான் வந்து அதெல்லாம் கொடுத்துட்டு இதே தான் வந்தேன். ஏன்னா நான் பார்த்தே தெரியும் செம்ம வேர்க்க வந்திருப்பேன். எல்லாம் இதே தான் போய் கொடுத்துட்டு வந்தேன். ஓகேங்க, நான் போய் சாப்பிட்டு அப்படி கண்டினியூ பண்ணுறேன். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான வீடியோ பார்க்கலாம். டாடா.